ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, மிகுந்த பக்தியோடு என்னுடைய வேலை தொட்டு உள்வந்து விட்டாய். நிறைய நிறைய வெற்றிகளையும் மன நிறைய மகிழ்ச்சியையும் உன் வாழ்நாள் முழுக்க இன்பத்தையும் இனிமேல் நீ நிச்சயம் சந்திப்பாய். வரும் செவ்வாய் தினம் உன் கரத்தில் மிக பெரிய நன்மை வந்து சேரப்போகின்றது. நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. உன் கரத்திற்கு நீ விரும்பியவற்றை நான் கொடுக்க மிகுந்த ஆவலோடு தயாராகவே வந்திருக்கின்றேன். எந்த அளவிற்கு ஆவலோடு நீ என்னுடைய வேலை தொட்டிருக்கின்றாயோ அதைவிட பல மடங்கு ஆர்வமாக நான் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற வந்திருக்கின்றேன். எப்பொழுதாவது நம் வாழ்வில் நன்மைகள் நிகழாதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் துன்பங்களை பெருமளவு சந்தித்து விட்டாய். எப்பொழுதாவது கிடைக்காதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கும் அந்த நன்மைகளையெல்லாம் எப்பொழுதுமே கிடைக்கும்படி நான் அருள் செய்வேன். என்னுடைய வேலினுடைய சக்தியை நீ முழுவதுமாக அறிந்திருக்கின்றாய். என் மீதான பக்தியின் அளவு என்னுடைய வேலையும் உன்னை வணங்கும்படி செய்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, ஆழமான பக்தியை நீ என் மீது செலுத்தும் பொழுது அளவுக்கு அதிகமான இன்பத்தை நிச்சயம் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். பிறரால் நீ படும் கஷ்டங்கள் என்ன, பிறரால் நீ படும் மனவேதனைகள் என்ன, எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது, எந்த அளவிற்கு நீ துன்பத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். தற்சமயம் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலுமிருந்து உனக்கு நிம்மதியை நான் கொடுப்பேன். நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நிம்மதியற்ற இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையே பெரும் இன்பத்தை சந்திக்கக்கூடிய அளவிற்கு பெரும் மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அலைக்கடல் என பெருக்கெடுக்கும் மகிழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் உன் வாழ்க்கையில் வரத் தொடங்கிவிடும். தூரத்தில் தெரிந்த இன்பங்கள் எல்லாம் இனி உன் அருகில் வந்து உன்னை மகிழ்விக்கும். அருகில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் தூர சென்று உன்னை மகிழ்விக்கும். தடைகள் இல்லாத வாழ்க்கை வேண்டும், நிம்மதியான உறக்கத்தை பெறக்கூடிய வாழ்க்கை வேண்டும் என்று நியாயமான ஆசைகளை வைத்திருக்கும் உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்துமே என்னால் நிறைவேற்றி தரப்படும். உன் மனதில் நீ கொண்டிருக்கும் விருப்பங்களை கூட அறியாமல் நான் நிச்சயம் இல்லை. அனைத்தையும் அறிந்த நான் இனிமேல் ஒவ்வொன்றாக நிறைவேற்றியும் கொடுப்பேன். இந்த கந்தனுடைய வேல் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும். என்னுடைய வேல் தரிசனம் உனக்கு ஆங்காங்கே கிடைக்கும். நான் உன்னோடு பேசுவதை எல்லா நேரமும் நீ இனி உணருவாய். திருச்செந்தூருக்கு வர வேண்டும், என்னுடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும், உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுத்தே ஆக வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு இருக்கும் உனக்கு உன் எல்லா விருப்பங்களையும் நான் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். என்னுடைய பக்தர்களை காப்பதை தவிர இந்த கந்தனுடைய கரங்களுக்கு வேறு வேலை இல்லை. என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில்தான் இருக்கின்றது. ஆங்காங்கே அனுபவிக்கக்கூடிய துன்பத்தினால் உன் வாழ்க்கையை நீ வெறுத்து விடாதே என் குழந்தையே. எல்லா இடங்களில் நிறைந்திருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்து விடுவேன். சிக்கலில் தவித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை அந்த சிக்கலின் பிடியிலிருந்து அழகாக மீட்டெடுத்து இன்பமயமான வாழ்க்கையை நீ எப்பொழுதும் வாழும்படி நான் உன் வாழ்க்கையில் அப்பேர் அற்புதத்தை நிகழ்த்தி தருவேன். என்னுடைய நினைவுகளோடு நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் கழித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய நினைவுகள் எனக்கு மட்டும் எப்படி இருக்காமல் போகும்? என்னுடைய பக்தர்களின் நினைவுகளில்தான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் எனக்கும் பெருமகிழ்ச்சி இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் உங்களை ஒவ்வொரு நொடியும் கனம் தவறாமல் நான் கவனித்தபடியும் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் அறிந்தபடியும் இருப்பதால் பல்வேறு மாற்றங்களையும் மகத்தான சிறப்பான விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்தபடியே இருக்கும் நான் எப்பொழுதும் அருள்பாவிப்பேன். துன்பம் என்ற ஒன்று மட்டுமே எப்பொழுதும் இருந்து விடாது என் குழந்தையே. அந்த துன்பத்தையும் தாண்டி பேரின்பத்தை நிச்சயமாக நீ அனுபவிப்பாய். என்னுடைய குழந்தைகளை ஒரு பொழுதும் நான் காக்க வைக்க மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், கைவிட மாட்டேன். என்னுடைய கருணை மழையால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக வளரும். பக்தியை வேறென ஊன்றி வைத்து விட்டீர்கள். என்னுடைய அருள் ஆசிகளால் நீரை ஊற்றி உங்களுடைய வாழ்க்கையை நான் செழிப்பாக மாற்றுவேன். பசுமையான வாழ்க்கையை உங்களுக்கு பரிசாக கொடுப்பேன். அதிலிருந்து செய்ய போகின்ற அறுவடை என்பது மிகுந்த பலனையும் பெரும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமையும்.
வாழ்நாட்களையும் தாண்டி எல்லா தலைமுறைகளையும் உங்கள் குலம் தழைக்க நான் செழிப்பாக வாழ வைப்பேன். என் பக்தர்களுடைய மனக்குறைகளை அறிந்த நான் அவர்களுடைய குறைகளை எல்லாம் நிறைகளாக வெகு விரைவிலேயே மாற்றியும் கொடுக்கின்றேன். முன்பிருந்த வாழ்க்கையை இப்பொழுது நீ வாழவில்லை. பல நல்ல மாற்றங்களோடு உன்னுடைய வாழ்க்கை நல்ல பாதையை நோக்கி பயணம் செய்ய தொடங்கிவிட்டது. எதற்கெடுத்தாலும் கோபப்பட்ட நீ அமைதியை கையாள ஆரம்பித்து விட்டாய். எதற்கெடுத்தாலும் புரியாத நிலையோடு குழப்பத்தோடு இருந்த உன்னுடைய மனநிலை இப்பொழுது முழு தெளிவை பெற ஆரம்பித்து விட்டது. எங்கெல்லாம் வருத்தங்கள் நிறைந்திருந்ததோ அந்த இடத்திலெல்லாம் சந்தோஷம் உருவெடுக்க தொடங்கிவிட்டது. இனி எல்லா நாளும் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நன்மைகளை அனுபவிக்க தொடங்கிவிடும். வெற்றி மேல் வெற்றியை உன் வாழ்க்கையில் பொழிய நான் ஆரம்பித்து விடுவேன். என் அன்பு குழந்தையே, முயற்சி என்ற ஒன்று உன்னிடத்தில் எப்பொழுதும் நிலையாக இருக்கின்ற பொழுது இந்த கந்தனுடைய கருணையும் பார்வையும் உன் மீதுதான் இருக்கும். எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ கஷ்டங்களை அனுபவித்து துன்பப்பட்டாயோ அதன் பிடியிலிருந்து விலகி தடைகள் எல்லாம் அகன்று சௌபாகியத்தோடு மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு மிகுந்த திருப்தியோடு இனி உன்னுடைய வாழ்க்கை என்னால் உனக்கு வடிவமைத்து கொடுக்கப்படும். அழகான சிற்பம் போல உன்னுடைய வாழ்க்கை இனி பிரதிபலிக்கும். என் அன்பு குழந்தையே, என் மீதான பக்தி உனக்கு அதிகமாகிக் கொண்டே இருப்பதால் என்னுடைய ஆசிகளும் உனக்கு நிறைந்து கிடைத்து கொண்டே இருக்கும். நீ செல்லும் எல்லா திசைகளிலும் நான் உன்னுடனேயே தான் வருவேன். என்னுடைய வேல் எப்பொழுதும் உன்னை காக்கும். உன் மனதின் தூய்மை, உன் பக்தியின் அருமை அறிந்த நான் என்னுடைய வேலை எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் அனுப்பி வைத்து கொண்டே இருக்கின்றேன். எந்த பக்கம் திரும்பினாலும் என்னுடைய வேல் தரிசனம் உனக்கு கிடைக்கும். வேலும் மயிலும் சேவலும் துணை என்கின்ற மந்திரத்தை எப்பொழுதுமே மனதிற்குள் சொல்லி கொண்டே இருந்தால் உன்னுடைய மனதிற்கும் உடலிற்கும் எப்பொழுதும் ஒரு பலு கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்குள் இருக்கக்கூடிய வலிமை மிக பெரிய அளவில் நீ உணரக்கூடியதாகவும் அமையும். சோர்வு என்ற ஒன்று உனக்குள் இல்லாமல் மிகுந்த வலிமையை நீ நிச்சயம் பெறுவாய். என் அன்பு குழந்தையே, பல சோதனைகளுக்கு உட்பட்ட நீ இனி மகிழ்ச்சியாகவே வாழ்வாய். நீ எதிர்பார்த்த எல்லாமே இனி வரும் நாளில் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கும். முக்கியமாக நீ இவ்வளவு நாள் காத்திருந்த அந்த விஷயம் வரும் செவ்வாய் தினத்தன்று உன் கரம் வந்து சேரும். மிகுந்த மகிழ்ச்சி கொள்வாய். உன்னுடைய மனதிலும் உன்னுடைய முகத்திலும் ஒரு பூரிப்பை நான் பார்க்க காத்திருக்கின்றேன். எந்த அளவிற்கு நீ என் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு நான் பல மடங்கு இன்பத்தையும் தருவேன். கவலைப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து போய் இந்த கந்தனுடைய கருணை முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நேரம் வந்து விட்டது. உன்னுடைய எண்ண தூய்மை எனக்கு மிகவும் பிடித்திருப்பதால் உன் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான நன்மைகளை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். எல்லா நேரமும் இனி உனக்கு நல்ல நேரம்தான். நல்லது நடக்கும்.